நாம் 18 வயசுல இருந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் பல பொறுப்புகளில் இருந்து பணியாற்றியிருக்கிறேன். கட்சியினுடைய தென்னார்காடு மாவட்ட செயலாளராக ஒரு 12 ஆண்டு காலம் பணியாற்றியிருக்கிறேன். அப்போ தான் காவல்துறை, அந்த அண்ணாமலையார் காவல்துறை கொடுமைகள், கம்மாபுரம் காவல் நிலைய கொடுமைகள், இப்படி பலவிதமான நம்ம பண்ருட்டிக்கு பக்கத்தில் அந்த காவல் நிலைய கொடுமைகளை எடுத்து நம்ம குள்ளஞ்சாவடி காவல் நிலையம் இதெல்லாம் எடுத்து நம்ம போராடி இருக்கிறோம். பல விவசாயிகள் பிரச்சனைகள், தொழிலாளர் பிரச்சனைக்கு போராடி இருக்கிறோம். தமிழ்நாடு முழுவதும் விவசாய சங்க தலைவராக, செயலாளராக ஒரு 15 ஆண்டு காலம் பணியாற்றி இருக்கிறேன். கட்சியுடைய மாநில செயலாளருங்கிற முறையில் ஒரு 8 ஆண்டு காலம் 7 ஆண்டு காலம் பணியாற்றி இருக்கிறேன். எனவே ஒரு முழுமையாக கட்சிக்கு, மக்களுக்கு அர்ப்பணிப்பு வேண்டும் என்கிற முறையில் நான் பணியாற்றி இருக்கிறேன். இந்த 7 ஆண்டு காலத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பு என்னன்னா, தமிழக முதலமைச்சராக இருக்கிற மு.க. ஸ்டாலின் அவர்களோடு மற்ற எல்லா கட்சி தலைவர்களோடும் கலந்து பேசி ஒரு கூட்டணியை உருவாக்கி 2019 தேர்தல், 22 தேர்தல், 24 தேர்தல், உள்ளாட்சி தேர்தல்கள், பல அரசியல் முக்கியத்துவமான பிரச்சனைகள் அவங்களோடு இணைந்து பணியாற்றுவதற்கு எனக்கு ஒரு சிறந்த வாய்ப்பு கிடைத்தது. அந்த வாய்ப்புக்கு நான் அவங்களுக்கு ரொம்ப நன்றி தெரிவித்து கடமைப்பட்டிருக்கிறேன். இதனைத் தொடர்ந்து எங்களுடைய கட்சி எனக்கு அடுத்தடுத்து கூட பொறுப்பில் நீடிப்பதற்கான வாய்ப்பெல்லாம் இருந்தது. ஆனால் வாய்ப்பு இருக்கிற போதே அடுத்தவர்களை அந்த இடத்துக்கு கொண்டு வந்து பொறுப்பை நிறைவேற்றணும். அப்போதான் மூத்தவர்கள் வழிவிட்டு இளையவர்களுக்கு வழிவிட்டாதான் இளைய தலைமுறை கட்சிக்கு வர வேண்டும் என்று நாங்கள் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அதுக்கு ஒரு முன்னுதாரணம் என்கிற அடிப்படையில் தான் நான் இந்த விடுவிச்சு வந்திருக்கிறேன். நான் கட்சியுடைய மத்திய குழு உறுப்பினர்ங்கிற போல தொடர்ந்து என்னுடைய பணி இருக்கும். பொறுப்பு இல்லாததுனால நம்ம ஒன்றும் ஓய்வு பெற்ற போகிறதில்லை, வேற எங்கேயும் போக தொடர்ந்து என்னுடைய பணி தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்கும். சண்முகமும் அதே போல மாணவர் சங்க காலத்திலிருந்து தொடர்ந்து போராடி இருக்கிறாரு. வாச்சாத்தியில் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி நீதி வாங்கியிருக்கிறாரு. அவரும் ஒரு போராட்ட களத்திலிருந்து வந்திருக்கிற போல சிறந்த முறையில் பணியாற்றுவார் என்கிற வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஆமா, நிச்சயம். அதாவது எங்க கட்சியை பொறுத்தவரையில் செயலாளர் மட்டுமே எல்லாத்தையும் தீர்மானிக்கிறது இல்லை. செயலாளர் செய்ய வேண்டிய வேலையை ஒரு அளவுக்கு செஞ்சா கூட கட்சியினுடைய தலைமையில் இருக்கிற செயற்குழு தான் எல்லாத்தையும் தீர்மானிக்கும். அதே செயற்குழு விவாதித்து எடுக்கிற முடிவுகளை அவர் சிறப்பாக நிறைவேற்றுவார். நிச்சயமா நல்ல முறையில் பணியாற்றுவார். ஏற்கனவே விவசாய சங்கத்தில் பல இதில் பணியாற்றி இருக்கிற அனுபவம் அவருக்கு இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இதெல்லாம் ஒன்றும் கசப்பே கிடையாது. அதாவது இல்லை, அதாவது நிச்சயமா திமுகவோடு கூட்டணியில் நாங்கள் தொடர்ந்தாலும் என்ன, எங்களுக்கு அவங்க பல விஷயங்களை நாங்கள் ஆதரிக்கிறோம், பாராட்டுறோம், வரவேற்கிறோம். ஆனால் அதே சமயத்தில் ஆளுகிற கட்சி என்கிற முறையில் அந்த அரசின் மீது சில குறைகள், சில குறைபாடுகள் இருக்கிற போது அதை சுட்டி காட்டுவது எங்களுடைய கடமை. அப்போ அடிப்படையில் சாதாரணமாக ஊர்வலம், ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு அனுமதி மறுக்கப்படுகிற போது அதை சுட்டி காட்டுவது எங்களுடைய கடமை என்கிற அடிப்படையில் நாங்கள் செய்கிறோம். அது அப்படி செய்வதே நாளைக்கு இது திமுக அரசாங்கம் இப்படியே செஞ்சுட்டு போனால் திமுக அரசாங்கத்தின் மீது தானே மக்களுக்கு கோபம் வரும். அப்படி வர வேண்டாம், அந்த மாதிரி ஒரு அதிருப்திக்கு ஆளாக வேண்டாம் என்பதற்காக தான் நாங்கள் சுட்டி காட்டுறோம். அதுக்கு அவங்க எதிர்வினையாற்றாங்க, பதில் சொல்லி ஒரு நாகரிகமான விவாதம் தான். ஒரு நாகரிகமான விவாதம், ஒரு ஆரோக்கியமான அரசியலுக்கு இது எடுத்துக்காட்டு என்று தான் நான் ஏதோ முரசொலி எழுதுறதுனால நான் ஒன்றும் வருத்தப்படலை. ஒரு ஆரோக்கியமான அரசியலுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு என்று தான் நாங்கள் பார்க்குறோம். ஆனால் அது வந்திருக்கிற சில விவரங்கள் சற்று அதீதமாக சொல்கிறாங்க, அதை நாங்கள் ஏற்கலை. அது சில விஷயங்களை, எல்லா விஷயத்தையும் நம்ம ஏற்க முடியாது. ஆனால் இப்படியான ஒரு விவாதம் நடத்துவது நல்லது தான். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.